ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு லோன் க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் இப்போது பாதி டியூ கட்டியிருக்காங்க, திடீர்னு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் கட்டுறேன், இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அது எப்படி சிங்கிள் பேமெண்ட்டாக ஒட்டுக்கா போட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜில் இருந்துட்டு கீழே கடைசி பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனாக லோன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். லோன் செக்ஷன் போய்க்கிங்க. ஸோ அதில் வந்து உங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஹெச்பி நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா பெய்ட் டியூஸில் வந்து ஒரு டியூ கட்டியிருக்காங்க. அதில் அசல் 3000 இருக்குது, வட்டி 600, பெனால்ட்டி 200 கட்டியிருக்காங்க, மொத்தம் 3800 கட்டியிருக்காங்கன்னு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பெண்டிங் டியூஸ்னு இருக்குது, அதாவது 9 டியூ பெண்டிங்னு இருக்குது. ஸோ இவங்க வந்து கட்டியிருக்க வேண்டிய 9 டியூ இன்னும் கட்ட வேண்டிய டியூ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. அதில் அமௌண்ட் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லி வந்திருக்கு, கீழே லேட் டேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவும் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே லோன் க்ளோசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். சப்போஸ் இவங்க அமௌண்ட் கேட்குற பட்சத்தில் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ளோசிங்கான அமௌண்ட் எல்லாமே வந்திருக்கும். 32,400 வந்து ரிமைனிங் அமௌண்ட் இருக்குது. அதில் பிரின்சிபல் ரிமைனிங் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, லேட் டேஸ் எவ்வளோ கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஷேர் சம்மரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் சம்மரி கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் இதை எடிட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். 5,400 இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நீங்கள் சப்போஸ் 5,500 போட்டிங்கன்னா 5,500 போட்டு நீங்கள் அவங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் மொத்தம் மாறிக்கும். ஸோ லேட் டேஸ் 16/37 இருக்குது, 1637 நாட்கள். பெனால்ட்டி அமௌண்ட் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கங்க. பெனால்ட்டி அமௌண்ட் 1637 நாட்களுக்கு. நீங்கள் சப்போஸ் ஒரு 5 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு பெனால்ட்டி போடுறீங்க அப்படின்னா 8,185 ரூபா பெனால்ட்டி வந்திருக்கும். அப்படி போடவே பார்த்தீங்கன்னா கீழே டோட்டல் அமௌண்ட்டு மாறிக்கிட்டே வந்துடும். ஸோ மாறிடுச்சு. ஸோ முடிச்சுட்டு கீழே ப்ரிவியூ பில் கொடுத்தீங்கன்னாவே அது உங்களுக்கு இந்த கார்டு ஃபார்மேட் இது வந்துருங்க. இந்த பில் வந்துடும். இந்த பில்லை நீங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கு அனுப்பிச்சிக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ இல்லை வேண்டாம் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லோன் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். லோன் க்ளோஸருக்கு கீழேயே க்ளோஸ் லோன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே பை டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து காட்டிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட் டேஸ்க்கு வந்து எவ்வளோ நாள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இங்கே ஆக்சுவலாக பெய்டு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து ஏற்கனவே பே பண்ண பெனால்ட்டி. இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பெனால்ட்டி வந்து இங்கே காட்டுது 200 ரூபா. அதை நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது, ஏன்னா அது நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அது எடிட்டபிள் கிடையாதுங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் வேணால் நீங்கள் எதை எடிட் பண்ணுறதுனா இதெல்லாம் பண்ணிக்கலாம். டேட் மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ இது இன்றைக்கி டேட்டில் காட்டுது பை டிஃபால்ட்டு. நீங்கள் இது என்ன டேட் வேணுமோ அந்த டேட் வேணால் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ கீழே லேட் டேஸ் பாருங்கள். லேட் டேஸ்க்கு வந்து நீங்கள் இப்போது எவ்வளோ கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 6 ரூபா போடுறீங்க அப்படின்னா 6 ரூபா அதுவே கால்குலேட் ஆகி கீழே வந்துடும். கீழே 9,622. ஸோ இல்லை ஒரு 5 ரூபா போடுறோம் அப்படின்னா 5 ரூபாய்க்கு அதுக்கு அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் அவ்வளோக்கு வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் 10 ரூபா போடுறோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அது பெனால்ட்டி அமௌண்ட் அதுவே பை டிஃபால்ட் வந்துடும், கால்குலேட் ஆகி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு கீழே பேமெண்ட் மோட் கேஷாக யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கட்டுறாங்களா இல்லை ஓனருக்கு வந்திருக்க அமௌண்ட்டு அதை பார்த்துக்குங்க. கீழே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வண்டி அதாவது ஃபுல் டியூ கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லை சீஸ் ஆகிருச்சா அப்படிங்கிற என்ன வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே ப்ரிவியூ க்ளோசர், அதாவது செக் பண்ணி பார்க்குறீங்க, ப்ரிவியூ காட்டுது. ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துடும். ஃபில்லிங் டியூஸ் வந்து 9 டியூ நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க. அதில் பிரின்சிபல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பெனால்ட்டி எவ்வளோன்னு சொல்லி தனியாக வந்திருக்கு. ஸோ மொத்த டோட்டல் இவ்வளோ அமௌண்ட்டும் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டியூ கட்டிட்டாங்க, அதனால் 2வது டியூ வந்து என்ட்ரி ஆகி வந்திருக்கு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10வது டியூ வரைக்கும் வந்துருச்சு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வாரியாக எல்லாமே வந்திருக்கு. 8/12 கட்ட வேண்டியது 8/10 கட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே டேட் வாரியாக வந்திருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு டியூக்கு வந்து வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை எடிட் பண்ணால் கூட இங்கே பாருங்கள் பென்சில் ஐக்கான் இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வர்றதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறது சேவ் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே சப்மிட் கொடுத்தலாம் அப்படின்னா கீழே க்ளோஸ் லோன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த க்ளோஸ் லோன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்குறது, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். லோன் ஹேஸ் பின் க்ளோஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போது. அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸே அதுவே மாறிக்கும். க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெட் கலரில் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணணும்.